வீட்டுக்கான வரி வசூலிப்பதில் மாநகராட்சி அதிகாரிகள் கெடுபிடி காட்டுவதாக கடலூரிலிருந்து வரக்கூடிய குற்றச்சாட்டினை பார்க்கின்றோம். கடற்பாறையுடன் சென்று வரி வசூலிக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தங்களை மிரட்டுவதாகவும் வீட்டினுடைய உரிமையாளர்கள் புகார் வைத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. வரி செலுத்துவதற்கான அவகாசம் வருகின்ற 31ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய நிலையில் மாநகராட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் சென்று மிரட்டுவதாகவும் குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார்கள் வீட்டினுடைய உரிமையாளர்கள். விவரங்களுக்காக கடலூர் செய்தியாளர் பொய்யாமொழி இணைப்பில். பொய்யாமொழி, இந்த வீட்டு உரிமையாளர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? இந்த குற்றச்சாட்டு உண்மைதானா? வணக்கம் கோபால். கடற்பாறையுடன் வசூலிக்க செல்லும் கடலூர் மாநகராட்சி ஊழியர்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கடலூர் பெருநகராட்சியாக இருந்த கடலூர் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நிதி சிக்கல்கள் என்பது அதிக அளவு ஏற்பட்டுள்ளது. சிக்கலை தவிர்க்கும் விதமாக பல கோடி ரூபாய் வரி பாக்கி உள்ள நிலையில் அதனை வசூல் செய்வதில் நகராட்சி ஊழியர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் வரி வசூல் செய்வதில் அதிகாரிகள் கெடுபிடி காட்டுவதால் வணிகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு தேவையான கால அவகாசம் வேண்டும் எனும் கோரிக்கை எழுந்துள்ளது. அதேபோல் வரி வசூல் கொடுக்கும் வரி வசூல் செய்யாத வீடுகளும் இணைப்பை கடற்பாறையுடன் சென்று மாநகராட்சி ஊழியர்கள் துண்டிப்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வரி செலுத்தும் மார்ச் 1ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ள நிலையில் 1000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை வரி பாக்கி வைத்தவர்கள் வீட்டிற்கு கடற்பாறையுடன் சென்று வசூலில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சி ஊழியர்கள் கால அவகாசம் கொடுக்க மறுப்பதாகவும் அதனால் பல லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளவர்கள் வீட்டில் செல்வதில்லை எனவும் நாங்கள் வசூல் செய்வது கிடையாது ஏன் என கேட்கும் பொழுது மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் கடலூர் மாநகராட்சி ஊழியர்கள் கடற்பாறையுடன் வீட்டுக்கு சென்று வரி வசூலில் ஈடுபட்டு வருகின்ற வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் மாநகராட்சி ஊழியரிடம் வீட்டின் உரிமையாளர், நாங்கள் எதுவும் வரி பாக்கி வைக்கவில்லை, இந்த தவணை மட்டுமே கட்ட வேண்டும், அதற்கு மார்ச் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளது எனவும் எங்கள் வீட்டுக்காரர் வெளியே சென்றுள்ளார், அவர் வந்தவுடன் நாங்கள் கட்டுகிறோம் என்று பெண்மணி கூறுகிறார். ஆனால் அதற்கு மாநகராட்சி ஊழியர்கள் அதில் காதில் வாங்காமல் உடனடியாக வரியை கட்ட வேண்டும், இல்லையெனில் நாங்கள் வீடை இடிப்போம் என பேசுகிற வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கோபால், விவரங்களுக்கு நன்றி பொய்யாமொழி.